அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 33 ஆண்டுகள் ஆட்சி செய்து பேரியக்கம். இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திமுக அரசு ஸ்டாலின் ஆட்சியில் 3வது காலம் தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எண்ணூரில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி காட்டமாக பேச்சு. பின்னர் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். சென்னை எண்ணூர் கத்திவாக்கம் மார்க்கெட் பகுதியில் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு புடவை மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 33 ஆண்டுகள் ஆட்சி செய்து பேரியக்கம். அதிமுக தலைவர்கள் ஆட்சி செய்யும் போது தமிழகம் வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனால் இன்று தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் 3.5 ஆண்டு ஆட்சி தமிழகத்தில் பின்னோக்கி சென்றுள்ளது. அந்த வகையில் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. நயவஞ்சக ஆட்சியை ஒழிக்க வேண்டுமென்றால் அதற்கு மக்களாகிய நீங்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வடசென்னை வேட்பாளராக மனோவை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதற்கு முன்னதாக பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் பேசுகையில், எண்ணூரில் கோரமண்டல் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டு கொண்டிருக்கும் 33 கிராமங்கள் பற்றி கவலைப்படாமல் தொழிற்சாலையை திறக்க வேண்டுமென்றால் 30 கோடி ரூபாயை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் தொழிற்சாலையிடம் பேசியுள்ளதாகவும், அதிலும் அதிமுக ஆட்சி காலத்தில் எண்ணூர் மீனவர்களுக்கு அம்மா ஆட்சி காலத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுத்துள்ளதாக தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இன்று திமுகவை சேர்ந்த கட்சி தொண்டர்களை திமுக கொடியினை பிடிக்கும் போதெல்லாம் தங்களுக்கு கோபம் வருகிற நிலைதான் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சி வரும். அந்த வகையில் அம்மாவின் பொற்கால ஆட்சியை எடப்பாடியார் மீண்டும் தருவார். எண்ணூர் பகுதி மக்களுக்கு மீண்டும் நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதாகவும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.